கிறிஸ்துஸ் மகாராஜாவுக்கே மகிமுண்டாவதாக. இந்த கால வேலை காண்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த மனமகிழ்ச்சினால் நாம் இருக்கிற இடத்துல ஒருமித்து தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நான் பார்ப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை கனப்படுத்துகிறோம். எங்களுக்காக மரித்து உயிரோடு கூட எழுந்துகளை வாழ வைக்க ஜீவனோடு கூட இருக்கிறீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உம்மை கனப்படுத்துகிறோம். பிதாவாகி தேவனே மாஸ்டர் தூய அன்பை கனப்படுத்துகிறோம். இதை கால வேலை ரீமாலா தியங்கால பௌதிய காலபா தீமா கேப்பான பாதியங்கானபா இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் துணையோடு பிதாவாகி தேவனை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். ஆராதனை அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. ரட்சிக்கக்கூடாதபடி உடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி செவி மந்தமாகவில்லை. உடைய பரிசுத்த பிரசனம் எங்களை ஒரு விஷயம் கூட ஆண்டவரே கத்தா விடுதலைக்காக அற்புதத்துக்காக ஆராதனை அபிஷேகத்தை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறையா. உன்னதமான தேவனாய் கத்தாவே உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கத்தாவே. நாங்கள் இருக்கிற இடங்களே ஆராதனை செய்கிற பொழுது தேவ பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரம்பத்தக்கதாக, எல்லாரும் ஆவியிலிருந்து அந்நிய பாஷை பேசத்தக்கதாக விசேஷ தேவனுடைய வல்லமை எங்கள் மேலே கடந்து வருவதாக. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி இதை கால வேலை எங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக ரீமானா தியக்கால பௌதிய காலபா தீமா கேப்பான பானியங்கான பௌதிய காலபா பசுத்த ஆவியான மூலமாக நீர் எங்களுக்கு தந்தல் அந்த வெவ்வேறு பாஷைகளை பேசி துதித்து நாமத்தை மயப்படுத்த அதை உதவி செய்வீராக. ஆராதனை நடத்துகிற பிள்ளைகளை விசேஷமாய் அபிஷேகம் பண்ணுவீராக. தேவனுடைய வார்த்தை கொடுக்கிற அருமை கத்தர் பயன்படுத்தி பரிசுத்தமாக்கி ஆயிரங்கள் ஆசீர்வாதமாக பயன்படுத்துவீராக. ஜீவனுள்ள சாட்சிகளாக அனைவர் அர்ப்பணிப்புள்ள காணிக்க வேலையை இருப்பதற்காக சொல்லி அங்கே செபிக்கிறையா. ஆராதனை 6 முதல் முடிவரை மாறாத தேவ பிரசனம் எங்களோடு கூட இருப்பதாக. இந்த மகிமையான ஆராதனை வேலையை தேவனுக்கு மகிமையாக, தேவனுள்ள மக்களுக்கு மகிழ்ச்சியாக ஆண்டவரே ஏற்படுத்தி தருகிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும் தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையாம் வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, ஐயா வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. கன மகிமை புகழெல்லாம் உமக்கே உரியது. எங்களை ரட்சித்து மீட்டுக்கொண்ட மெய்தேவனாக இயேசு நாமத்தினால தூயாவின் துணையோடு கூட பிதாவாகி தொழுகிற வேலையை கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதித்து தரவே நாங்கள் ஜெபிக்கிறோம். 6 முதல் முடிவரை மாறாத தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று சொல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நல்லவே, இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதை மகிழ்ந்து களி கூற கடவோம் என்று சங்கீதக்காரன் சொன்ன அந்த வார்த்தையோடு இணைந்து நாம் ஆராதனை செய்ய போகிறோம். ஆராதனை நடத்துகிற அருமையான புள்ளிகளோடு கூட இணைந்து தேவனை ஆராதித்த மகிழ்கள். நீங்கள் வெவ்வேறு இடத்தில் இருந்தாலும் வீடுகளில் தங்கியிருந்தாலும் ஒரு ஆராதனை நேரத்தில் நீங்கள் எப்படி தங்களுடைய பங்களிப்பை நீங்கள் தெரியப்படுத்தினோ அதை போல நீங்கள் அழகாய் நீட்டாக கிளம்பி உட்கார்ந்து பாய் விரித்து பயத்தோடு பக்தியோடு கூட தேவனை தொழுதுகளை பிரயாசப்படுங்கள். தேவ பிரசனம் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அநேகர் ஆராதனை விடுதலை ஆவீர்கள். அதனால் தேவனுக்கு பயந்து இந்த நாளை தேவ பிரசனத்தை அனுபவிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவே. பாடுகிறவர்களுக்கு பாடுகள் இல்லை, ஆராதனை வீரனுக்கு வேதனை இல்லை. உணர்ந்தவர்களாக புனிந்தவர்களாக விடுதலையோடு கூட ஆராதனை செய்ய போகிறோம். வேலைக்காரனுக்கு தேவன் எண்ணி கொடுத்தால் ஆராதனைவனுக்கு அள்ளி கொடுப்பாராம். ஏனென்றால் ஆராதனை அவருக்கு பிரியமான ஒன்று என்பதை அறிந்து நன்றாக வாய்த்திறந்து சத்தமாய் முடிந்தால் உங்களுக்கு விடுதலையாக இருக்குமானால் வீட்டில் கரங்களை தட்டி கூட பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எதிர்பார்ப்போடு கூட இருங்கள். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இந்த ஆராதனை வேளையிலே உங்களுடன் கூட இணைந்து நாங்கள் ஆராதிக்க தேவன் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களிகூர்ந்து மகிழ கடவோம் என்று சங்கீதக்காரர் சொல்வது போல இன்றைக்கு ஆண்டவர் தேவனாய கர்த்தர் இந்த நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க
எனவே நாம் இணைந்து அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்று சொல்லி பாடலை சேர்ந்து பாடலாம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம் அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா அல்லேலூயா வெற்றி உண்டு
இயேசு ராஜன் சொந்தமாகினார் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டு நாம் மேம்படுத்துவோம். நம்ம பாடணும் பார்த்தீங்கன்னா, என்றும் உள்ளது உமது பேரன்பு என்றும் பறைசாற்றுவேன். அவருடைய பேரன்பு மிகவும் பெரியதாக இருக்கிறது. அந்த பேரன்பு தான் ஒரு காலத்திலே துக்கத்திலும் பாவத்திலும் அப்படியே மாண்டு போயிருந்த மனுக்குலத்தை மீட்டு அவர் தன்னைத்தான் பார்க்காமல் அவர் உங்களுடைய என்னுடைய நலனை பார்த்தவர் என்ன செய்தார், இந்த காரியங்களை செய்தார். இன்றைக்கு நீங்கள் நான் சந்தோஷமா இருக்கணும். ஆமே, அதற்காக தான் அவர் இறங்கி வந்து இந்த உலகத்துல உங்களுக்காக எனக்காக அவர் பலியானார். எனவே நம்மை சந்தோஷமாக இருக்க வைத்த தேவனை நாம் உற்சாகமாக பாடுவோமா? மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜ்யம் நம் சொந்தமாகினார். உங்களுக்கு அவர் சொந்தமாக இருக்கிறது நீங்கள் உணர்ந்து நம் உண்மையாக நாம் பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜ்யம் நம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜ்யம் நம் சொந்தமாகினார். இந்த பாடலில் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாடலில் சொந்தக்காரவர்
அவருடைய மேலான அன்பு, அவருடைய மேலான கிருபை, அவருடைய மேலான இரக்கம், அவருடைய மேலான தயவு தான் இந்த நாளிலே இன்றைக்கு உங்களையும் என்னை மகிழ்வுடன் பாட வைக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதனை வேளையிலே நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உங்க அன்பை போல நாங்களும் அன்பு செலுத்தினோம். ஆண்டவரே, நீங்க எப்படி ஆண்டவரே இரக்கமாக இருந்தது போல நாங்களும் இரக்கம் பாராட்டணும். ஆண்டவரே, ஆண்டவரே, உண்மை போலவே நாங்கள் தன்னலம் இல்லாமல் பிறநலம் கருதணும். தகப்பனே, எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. இருக்கிற இடங்களில் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேள்வி. ஆராதனை வேலை என்பது நாம் வெறுமன நன்றி செலுத்திட்டு போகிற வேலை மட்டுமல்லாது, நம்மை நாமே தேவனுடைய வழிவிடத்திலே ஜீவ வழியாக கிடைத்து, ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தை சோதித்து பாருங்க. ஆண்டவரே, வீணான காரியங்களை மாற்றி என்னை உண்மை போல மாற்றுங்க என்று சொல்லி கேட்போமா? ஆண்டவரே, உண்மை போல மாற்றுங்கப்பா. நாங்கள் உண்மை போல மாறணுமே தகப்பனே, உண்மை போல மாறணுமே தகப்பனே. அவையானவரே, எங்களை மாற்றும் தகப்பனே, எங்களை மாற்றும் தகப்பனே. கேளுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்கப்பா. நாங்கள் உண்மை போல மாறணும் தகப்பனே. உம்மை போல் மாற்றுமையா என்னை, உம்மை போல் மாற்றுமையா, உம்மை போல் மாற்றுமையா என்னை, உம்மை போல் மாற்றுமையா, உம்மை போல் மாற்றுமையா, உம்மை போல் மாற்றுமையா இயேசுவே, உம்மை போல் மாற்றுமையா, உம்மை போல் மாற்றுமையா, எங்களை மாற்றுங்கப்பா. உம்மை போல் மாற்றுமையா, எங்கள் ஆராதனை உமக்கே ஆவியானவரே, ஆராதனை உமக்கே ராஜனே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உங்களை என்னை மாற்றின கடவுள், உங்களை என்னை தன்னுடைய அன்பினாலே அணைத்து கொண்டவர், தன்னுடைய அரவணைப்பினாலே இழுத்துக் கொண்டே பரம தகப்பனே. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி, உண்மை நாங்கள் போற்றுகின்றோம் தகப்பனே. இந்த நாளிலே எங்கள் மேலும் உள்ள அபிஷேகத்தை ஊற்றுகிறோம், உங்களுடைய வல்லமையை ஊற்றுங்க, உங்க அன்பினாலே எங்களை நிரப்புங்க தகப்பனே. குயவனே, எங்களை வளைந்து கொள்ளுங்கப்பா. எங்களிடத்திலே ஆண்டவரே கர்த்தாவை வளைக்க முடியாத காரியங்கள் இருந்தால், அதை மாற்ற முடியாத காரியங்கள் இருந்தால் அதை மாற்றுங்க தகப்பனே. கேளுங்களேப்பா ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே, ஆனால் உங்க கரங்கள்ல வந்தா உங்களை போலவே மாறுகின்ற ஒரு அனுபவம் எங்களுக்கு வேணுமே சுவாமி. உம்மை முன்பதாக வைத்து நாங்கள் செயல்படுகின்ற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தருவீராகப்பா. கேளுங்க கேளுங்க தகப்பனே. அப்பா கேளுங்கப்பா, கேளுங்க தகப்பனே, கேளுங்க அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே. இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் உங்களை மாற்றுவதற்கு ஆண்டவரான முடியும். ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கின்றோம் தகப்பனே, எங்களை அர்ப்பணிக்கின்றோம் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கின்றோம் தகப்பனே, எங்களை அர்ப்பணிக்கின்றோம். குயவனே குயவனே அடைப்பின் காரணனே, கரிவந்தானை என்னையுமே கண்ணோக்கி
உண்மையாக ஒப்படுகிறோம் தகப்பனே. உண்மை போல எங்களை மாற்றுகின்ற அந்த அனுபவத்திலே எங்களை நடத்த போகிற தேவைகளுக்கு நாங்கள் நன்றி. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இணைந்து சொல்லுமா ஆண்டவராக கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பரமண்டல எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆக்கிரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல தேவரே குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை என்று ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடியவைகளே. ஆமென். ஒரு வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொடுக்கப்பட்ட வேத பகுதி பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1-13 வசனங்கள் வரை. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் பாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். தொடர்ந்து கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக நம்மளோட செய்திகளிலே பேசுவாராக. இப்பொழுது கூட நம்ம ஒரு பாடலை பாடும்பொழுது நம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நாம் காணிக்கையை செலுத்த போகிறோம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடங்களில் காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். சபைக்கு நீங்கள் வரும்பொழுது காணிக்கையை செலுத்தலாம். என்னை வல்லடக்கி நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனும். காணிக்கை செலுத்தும் வேளையிலே தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாம் பாடிக்கொண்டு இந்த வேலையை நாம் தேவனுடைய சமூகத்துக்கு அர்ப்பணிக்கலாம். என்னை வல்லடக்கி நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனும். Thank you.
எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் நீ கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இருக்கிற வேளையில் எங்களுடன் கூட உடைய வார்த்தை மூலமாய் பேசும் இடைப்படும் ஆண்டவரே, இந்த ஆராதனையை யார் யாரெல்லாம் பல இடங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, எங்களுடன் இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக அற்புதம், தெய்வீக விடுதலை இந்த நாட்களில் அவர்கள் உணர்வார்களாக. உம்முடைய வார்த்தையை அனுப்பினீர் அவர்களை நீர் ஆண்டவரை கர்த்தாவை சுகப்படுத்துவீராக. தகப்பனே, நாங்கள் பல இடங்களிலே இருந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரை. நீர் சொன்னது போல ஒரு நாளிலே எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வரும் சொன்னது போல இன்றைக்கு வீடுகளிலே இருந்து நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் இருக்கிற இடங்களை நீர் பிரசன்னமாக்கி உம்முடைய மகிமை இந்த நாளிலே காண்பிப்பீராக. நாங்கள் ஆராதிக்கும் வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, இந்த ஆண்டவரை சுற்றி இருக்கிற அனைவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இந்த நாளிலே ஜனங்கள் உணர்வார்களாக. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்தங்களை நீர் வழி நடத்துவீராக. எல்லா அதிக மகிமையெல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். எங்கள் ரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆண்டவர் நல்லவே. ஒரு நல்ல மகிமையான ஆராதனை பங்கெடுத்திருப்பீர்கள். அநேகர் விடுதலையோடு கூட ஆராதித்து தேவனுடைய தரிசனத்தை கண்டிருப்பீர்கள். தேவன் தருகிற விடுதலையை ஆவி ஆத்துமா சரத்தை உணர்ந்திருப்பீர்கள். அநேக தீர்க்கமான வார்த்தையினாலும் உங்கள் வாழ்க்கையின் விடுதலையின் ரகசியத்தை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்பது சந்தேகமே இல்லை. சில அறிவிப்பலை தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வார்த்தை கேட்க போகிறோம். ஊழியர்கள் ஆசீர்வாதம். உங்கள் ஜெபங்களுக்கு நன்றி. கடந்த முதல் புதன்கிழமை தடைகளை விடுக்க துதியாரணை தொடர்ந்து உபவாச கூட்டம் ஆசீர்வாதம். தினசரி ஜபம் 7 to 8 நடக்கிறது. அது மிகுந்த புரோஜனமாக இருக்க அநேகர் பங்கெடுக்கிறார்கள். நீங்களும் வாய்ப்பு எடுக்க நேரமெல்லாம் நீங்கள் தொடர்போடு அதில் கலந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். தபாத்து நகர், நரிமேடு, வில்லாபுரம், தத்தநேரி, எல்லேஸ்கான செல்லூர் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் நாட்களில் கோசாகுளம், உமச்சுகுளம், சுலை மன்னர்கள் ஆரம்பிக்க போகிற ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஞாயிறு ஆராதனைக்கு இருக்க தடைகளை கர்த்தர் மாற்றி போட்டு விடுதலையாய் கூடுவதற்கு கர்த்தர் வாய்ப்பு தரும்படி ஜெபித்துக் கொள்ளுங்கள். வேதவாசிகள் ஜெபியுங்கள். ஐக்கியமாயிருங்கள். கர்த்தருடைய பந்தியை முக்கியப்படுத்துங்கள். அதிகால ஜெபமனுங்கள். தினசரி தேவனை துதிப்பதற்கான நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1000 சோத்திர பலியை திறந்தோறும் மரமாக ஏறிடுங்கள். ஒருவரை விசாரித்துக் கொள்ளுங்கள். உதாரத்துவமாய் ஒருவரை கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனையும் தேவனுடைய திருச்சபை பணிகளையும் ஜெபத்தினாலும் நீங்கள் உங்களுடைய உதாரத்துவமான நன்மையினால் தாங்குங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மையில் வர இருக்கிறார். தம்மை ஐசியமானவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது ஃபைனல் இயர். கடைக்கிடிப்பினாலே அந்த 2 வருட அற்புதமாக ஆச்சரியப்படுத்த 3வது ஆண்டில் தேவன் அற்புதமாக நடத்துகிறார். இன்னொரு 6 மாதங்கள் வெற்றியாய் முடிந்த பிற்பாடு தொடர்ந்து தேவனுடைய பணியை சிறப்பாக செய்வதற்கு விசேஷமாக தேவன் ஐசியமானவர் நினைவு பயன்படுத்துவார். இந்த ஃபைனல் இயருடைய பீஸ் தேவையில் பரிபூர்ணமாக சந்திக்கப்பட ஆண்டவர் யாரை முன்குறித்தாரோ அந்த நபரை கொண்டு இந்த தேவையில் சந்திக்கப்பட நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரே நோக்கம், தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்பட வேண்டும். தேவ ஜனங்கள், தேவையுள்ள ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான். அதற்காக நீங்கள் விசேஷமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவராகிய தேவன் கடந்த நாட்களில் ஒரு ஜெபக்கூட்டத்தில் பங்களிக்கிற பொழுது ஆண்டவர் வார்த்தையை பேசினார். ரேமா தேவனுடைய வார்த்தையை திட்டமாய் பேசினார். அது எனக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. அந்த வார்த்தையை சொல்லி நான் ஆராதனை நடத்துகிற பொழுது அங்கே வந்திருந்த ஒரு கத்தோலிக்க கனமான ஊழி செய்கிற ஒரு மனிதன் ஆராதனை முடிவில் சொன்னார், நான் அந்த வார்த்தையை கேட்டு என்னுடைய வாழ்க்கையில் ஏங்கி அழுதேன் என்று சொன்னார். ஏன் என்று கேட்ட பொழுது, எனக்கு ஏற்ற சரியான அந்த ரேமா தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கொடுத்தீர்கள் என்பது. அதே போல் கடந்த நாட்களிலே வெள்ளிக்கிழமை ஒரு ஊழியரை தனிப்பட்ட வந்து சந்திக்க வாய்ப்பளித்தார். அவர் சில காரியங்களை பேசி கொண்டிருக்கும் போது அவரோடு இந்த காரியங்களை பகிர்ந்தளித்தேன். அப்பொழுது அவர் தெளிவாய் தன்னுடைய தேவனின் இடத்திலே கண்டுபிடித்து விட்டேன் என்று அறிந்து அதில் நல்ல தீர்மானம் எடுக்க உதவி செய்தார். அதனாலே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை தரும் என்பதிலே சந்தேகமில்லை. ஏனென்றால் தேவன் ஒன்றை சொல்வாரானால் அதை செய்வார். ஒன்று செய்ய நினைத்தால் அவர் சொல்லுவார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் செய்வதற்காக இந்த வசனம் ஞாபகப்படுத்தினார். நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதின அந்த 2வது அதிகாரத்தில் 4-5 வாசிக்கிறேன். அவனவன் தனக்கு ஆனவைகளை அல்ல பிறனுக்கானவை நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, வசன தனிப்பு குணமாக்குறவரே, இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு பேச விரும்புகிற வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவரவர்கள் தனக்கு ஆனவைகள் அல்ல. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனித வாழ்க்கையில் நிரம்பியிருக்கிற ஒரு குணத்தில் ஒரு குணம் தனக்குத்தானே வாழ்கிற ஒரு வாழ்க்கையாய் மாறிக்கொண்டு வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவனவன் தனக்கு ஆனவைகளில் பிறனுக்கானவில் நோக்குவானாக.
ஒரு சுயநலத்தை இருந்து பொதுநலத்துக்கு வரும்படியாக எல்லாப்புக்கும் அழைப்பு கொடுக்கிறார். ஏன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மீட்பர், இரட்சகர் என்று ஆராதிக்கிற நாம், அவர்தான் சதாகாலம் அரசாளுகிறார் என்று சொல்லி பறைசாட்டுகிற நாம் அவருடைய சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் ஆராதிக்கிற நம்முடைய மீட்பு, நம்முடைய இரட்சகர் கிறிஸ்து இயேசுக்கு ஒரு பெரிய சிந்தை உண்டு. அதனால் தான் அவர் சொல்கிறார், அவருடைய சிந்தை நம்முடைய சிந்தையாய் மாறுவதாக. அவருடைய சிந்தை என்ன? ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வருகிற பொழுது தனக்காக வாழாமல் நமக்காக வாழ்ந்தார். அவர் நமக்காக வாழ்ந்து நமக்காக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து இந்த பூமியிலே அவர் நம்மை மரித்து உயிரோடு கலந்து ஆசீர்வதித்து அவர் பரலோகத்து போகும்போது சொன்னார், நான் அங்கே போய் ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் சாபமற்ற மரணமற்ற இடத்துல உங்களுக்கு ஆயத்தமாக்கின பிற்பாடு வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்து பண்ணியிருக்கிறார். அவர் முழுவதும் உங்களுக்காக எனக்காக வாழ்ந்தார். நம்மை போல மாம்சத்தில் வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வது காரணம் என்னவென்றால் அவருடைய வாழ்க்கையில் சுயநலம் அல்ல, பொது நலம் இருந்தது. அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் சுயநல வாழ்க்கையை விட்டு பொதுநல வாழ்க்கைகளே வர வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிற பொழுது நமக்கு பிடித்தம் இல்லாமல் இருக்கலாம், பிடிக்காமல் கூட இருக்கலாம். ஆண்டவராக தேவன் ஞாபகப்படுத்தினார், பிடித்தம் இல்லாத இடத்தில்தான் நல்ல பிடிப்பு உண்டாகும் என்று சொல்கிறார். அது என்ன வேதம் சொல்லுகிறது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-11 வரை வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையான பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையிலே மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதுலத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளார். அவர் சுயநலத்தை உடைத்து போட்டார். இன்றைக்கு பொது நலத்துக்கு அவரை தேவன் தலைவராய் மாற்றியிருக்கிறார். இந்த பூமியிலே வருகிற பொழுது அவர் தேவனுக்குடான அத்தனை குவாலிஃபிகேஷன் தகுதிகள் இருந்தாலும் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பூமியிலே வாழாமல் உங்களைப் போல என்னைப் போல மனிதனாக வாழ்ந்து உங்களோடு எங்களோடு அவர் ஐக்கியப்பட்டு வாழ்ந்தார். வேதம் சொல்லுகிறது, இன்னும் நமக்கு சர்வீஸ் பண்ணுகிற ஒரு அடிமை போல தன்னை தாழ்த்தி நமக்கு பணிவிட செய்தார். இதை மேலான எண்ணம் பாருங்களேன். இன்றைக்கு சகல மனுக்குலத்துக்கும் அவர்தான் மீட்பர் என்றும் அவர்தான் இரட்சகர் என்றும் அவர்தான் ஆண்டவர் என்றும் சொல்லி இந்த அகிலத்தை படைத்த தேவனாய் அந்த மேன்மையை கர்த்தராகிய இயேசு நாமத்தினால மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுக்கு அதை கொடுத்தினார். எங்கே மட்டும் வேதம் சொல்லுங்க, வானோர் பூதுலத்தோர் பூமியின் கீழானோர். ஏதோ ஒரு பகுதியில் பரலோகத்தில் மட்டுமல்ல, பூமியிலும் அவர்தான் இன்றைக்கு இரட்சகராக, ஆண்டவராக, மீட்பராக, தலைவராக, ராஜாவாக பிரகடனப்படுத்தியிருக்கிறார். அகில உலகத்தையும் படைத்த ஆண்டவருடைய பிரகடனத்தினாலே. அதோடு மாத்திரமல்ல, வானோர் பூதுலத்தர் பூமியின் கீழானோர் யாராயிருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பிரகடனப்படுத்தியிருக்கிறார். அதற்கு ரகசியம் என்னவென்றால், அவர் தனக்காக வாழாமல் நமக்காக வாழ்ந்ததான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து அகிலத்தை ஆண்டவராக இயேசுவோடு நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டால் உங்கள் சிந்தையில் என்ன சிந்தையில் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவன் தனக்கானவைகள் அல்ல, பிறனுக்கானவே நோக்குவானாக வேண்டும் சொல்கிறது. யாரும் தப்புவிக்க முடியாத சிலுவை மரணத்தில் போனார். ஆனால் இந்த நாளில் எந்த நிலையில் இருக்க மக்களை விடுவிக்கும் வல்லமில்லவராக நித்திய ராஜாவாக அவர் இருக்கிறார். பிடித்தமே இல்லாமல் அவர் எல்லாரால் கைவிடப்பட்டார். கடைசியாக சிலுவையில் தொங்கும்போது சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். யாரும் பிடிக்க முடியாமல், யாரை பிடித்து கொள்ள முடியாமல் இலையே தள்ளப்பட்டார். இன்னைக்கு அகில உலகத்துக்கும் அவர் இரட்சகராக, மீட்பராக, ஆண்டவராக இருக்கிறார். எந்த இடத்தில் அவர் பிடித்தம் இல்லாமல் இருந்தாரோ இந்த உலகில் தானே அவர் பிரைஸ் காட் ஒரு பிடிப்புள்ள ராஜாதி ராஜாவாய் மாற்றியிருக்கிறார். பிதாவாகிய தேவன் அந்த மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பூமியிலே வாழுகிற பொழுது நாம் பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது, பிடிக்காத வாழ்க்கை என்றால்
நாம் நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தலைமுறைகள், நம்முடைய சபைகள், நம்முடைய சமுதாயம் என்று அந்த வாழ்கிற வாழ்க்கை எல்லா பகுதி நிரம்பி இருக்கிற பொழுது நாம் மற்றவர்களுக்காக வாழ்கிறது என்பது நமக்கு ஒரு பிடித்தமான வாழ்க்கை அல்ல. ஆனால் அந்த வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கிற பொழுது ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார், நிறைய பிடிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். நிறைய ஆதரவுகள், நிறைய வெற்றிகள், நிறைய மகிழ்ச்சி அதெல்லாம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால் இந்த காலை வேளையிலே நீங்கள் நானும் கிறிஸ்துவின் சிந்தை என்ன என்பதை அறிந்து நாமும் அவரை போல செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அதனால் கிறிஸ்துவின் சிந்தையை அறிவோம், நாம் செயல்பட வேண்டிய விதத்தை அறிவோம். அப்பொழுது வெற்றி உள்ள வாழ்க்கை நிச்சயம் வாழ முடியும். அடிமையாக இருந்தவர் அகிலத்தை ஆளுகிற ராஜாவாய் மாறினார். காரணம் என்னவென்றால் அவருடைய சிந்தையில் ஏற்பட்ட மாற்றம்தான். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் சிந்தை மாறாமல் நிந்தை மாறாது, மந்தையும் பெருகாது. கிறிஸ்துவின் சதமாகிய சபையாகிய மந்தையும் பெருகாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகளும் மாறாது. நம்முடைய வாழ்க்கையிலே சுயநலம் என்ற பகுதி விட்டு பொது நலத்துக்கு தேவன் அழைப்பு கொடுக்கிறார். கிறிஸ்துவினுடைய சிந்தை என்ன? முதலாவதாக அவர் ஜனங்களுடைய நியாயமான தேவைகளை அறிந்தவர். நான் வாசிக்கிறேன், மார்க்கு 8ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிக்கிறேன். மார்க்கு 8வது அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிக்கிறேன். அந்நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாதிருந்த போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது இடத்தில் தங்கியிருந்து 3 நாள் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சில தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அவர் ஜனங்கள் மேலே, ஜனங்களுடைய நியாயமான தேவைகள் மேலே கரிசனை உள்ளவராக இருந்தார். ஆனால் சீஷர்கள் சொன்னது வார்த்தையை பாருங்களேன். அதற்கு அவருடைய சீஷர்கள், இதை வனாந்தரத்தில் ஒருவர் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும்? அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று மாறாத விருப்பம் தேவனுக்கு இருக்கிறது. இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சீஷர் உள்ளத்திருக்கிறது. இப்போ சீஷர்களை தன்னுடைய சிந்தைக்குள்ளே கொண்டு வர வேண்டிய ஒரு உன்னதமான இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆனாலே இப்போ அந்த இடத்துக்களை கொண்டு வருகிறார் பாருங்களேன். அதற்கு அவர், உங்களுக்கு எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். 7 அப்பங்கள் உண்டு என்றார். அப்பொழுது ஜனங்களை பந்திக்கு கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்கள் எடுத்து சோத்திரம் அனுப்பிட்டு அவளுக்கு பரிமாறும்படி சீஷர் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறுமீன்களும் அவரிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அப்படியே சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு பொதுநல சிந்தை வேண்டுமென்றால் திருச்சபை ஜனங்களுடைய நியாயமான தேவை அறிய வேண்டும். இன்றைக்கி அநேக, நான் ஒரு பெரிய பணக்காரன் சொல்லுவதில் பெரிய சந்தோஷம், தனக்கு இத்தனையோ கோடிகள் இருப்பதாக சொல்வதிலே பெரிய சந்தோஷம், அது கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் செயல் வடிவில் பார்த்தால் அது வருந்தத்தக்கதான். ஏனென்றால் இவர்கள் சேர்த்து வைத்திருக்க அத்தனை பணமும் எத்தனையோ பேருடைய சாப்பாட்டுக்கான பணம் தான் அங்கே போய் தங்கி இருக்கிறது. தேவையுள்ள மக்களுடைய பணம் தான் இங்கே தேங்கி இருக்கிறது. பாருங்களேன், இவர் பார்வையில் பணக்காரன் சொல்கிறார், ஆனால் அநேகருடைய அந்த வாழ்வின் ஆதாரங்கள் இவ்விடத்தில் சிக்கி தவிக்கிறது என்பதை அவர் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்குது. பாருங்களேன், அதில் திருச்சபையானது தேவனுடைய சீஷராக இருக்கிற நீங்களும் நானும் ஜனங்களின் நியாயமான தேவையை அறிய வேண்டும். ஜனங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிக்கை நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். நீங்கள் ரோட்டில் போகிற பொழுது மற்ற மனிதர்களைப் போல அல்ல, அங்கே மக்களுடைய தேவைகளை அறிந்து கொள்வதற்கு, அதற்காக முதலாவதாக தேவனிடத்தில் சொல்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக்க வேண்டும். மார்க் 6ஆம் அதிகாரம் 37 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், 6ஆம் அதிகாரம் 37, அவர் அவளை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். என் ஆண்டவர் கொடுப்பது மட்டுமல்ல, நாம் அதில் பங்காளிப்பாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை சுயநலம் உடைக்க வேண்டுமென்றால், பொதுநலம் உருவாக வேண்டுமென்றால், மக்களுடைய தேவைகளை அறிந்தவர்களுக்கு விசாரிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். வேதம் சொல்லுங்க, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 2வது அதிகாரம் 15-16 வாசிக்கிறேன். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரமால் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவரை நோக்கி, நீ சமாதானத்து போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்க சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவர்களை அவர் கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியில்லாதிருந்தால்
தண்ணீர் தானே செத்ததாக இருக்குவே. ஒரு பெரிய வசதி படைத்த தேவனை அறிந்து ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளை ஒரு சீசன் தன்னை நியாயமான தேவைக்கு ஒரு சகோதரன் வரும்போது அந்த சகோதரியை பார்த்து, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் சமாதானத்தை படுத்து நீங்கள் நித்திரை பண்ணுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி வெறுமையை அனுப்பிவிட்டால் அந்த விசுவாசம், அந்த கிரியை இல்லாத விசுவாசம் தண்ணீர் தானே செத்தது என்று சொல்கிறார். சுயம் சாகாமல் பொதுநலம் உருவாகாது. மார்க் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால் இன்னொரு ஒரு பெரிய தேவை உள்ள மக்களுக்கு. அது என்ன தேவை தெரியுமா? தேவனுடைய வார்த்தை தேவை. தேவனுடைய வார்த்தை இல்லாததுனால தான் அநேக ஜனங்கள் தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆகவில்லை. அநேக ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய அந்த சுயநலத்திலிருந்து வெளியே வரவும் முடியவில்லை. இந்த காலகட்டத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லாத நிலை, அந்த ஏழைகள் தரித்திருக்கிறார்கள். இவர்கள் கொடுக்க முடியாத எண்ணத்தினாலே தங்களுடைய விருப்பங்களில் தரித்திருக்கிறார்கள், எண்ணத்தில் தரித்திருக்கிறார்கள். இந்த மக்களுடைய தேவைகளை அறிவீர்களானால் இந்த 2 பேருக்கும் தேவனுடைய வார்த்தையின் அவசியத்தை உணர்ந்த வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆண்டவர் தம்மிடத்தில் கூடிவருகிற ஜனங்கள் கூடிவருகிற நேரமெல்லாம் வசனத்தை பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் அதுதான் ஒவ்வொரு மனித ஆவிக்குரிய தரித்திரத்தையும் மாம்சத்துக்குரிய தரித்திரத்தை மாற்றுவதற்கு போதுமானதாக இருக்கிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ வேண்டும். அப்படியானால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய சரீரம் வாழும், எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும் என்று சொல்கிறார். இன்றைக்கி ஜனங்களுடைய நியாயமான தேவையை அறிய வேண்டும். அப்படி நீங்கள் செயல்படுகிற பொழுதுதான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். இந்த உலகத்தில் ஒரு பிடித்தமான, ஒரு பிடிப்பான, ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ்வதற்கு முடியும் என்பதை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். 2வதாக லூக்கா 13ஆம் அதிகாரம் 10-13, லூக்கா 9ஆம் அதிகாரம் 1-2, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 32-34. திருச்சபை ஜனங்களின் வேதனையை அறிந்து உதவ வேண்டும். லூக்கா 13ஆவது அதிகாரம் 10-13 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். லூக்கா 13ஆவது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனத்தை வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 13வது அதிகாரம் வாசிக்கிறேன். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவு கூடாத கூனியாக இருந்தாள். இயேசு அவரை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்ட என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். 18 வருஷமாய் அந்தகார பிசாசு அந்த தேவன் அறிந்து ஆராதிக்கிற அந்த மகளை வேதம் சொல்லுகிறது பலவீனப்படுத்தி 18 வருஷமாய் படாது பாடுபடுகிறது. ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த சகோதரியை பார்த்தார், வேதனை அறிந்தார். நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பேர், நம்முடைய சபையில் எத்தனையோ பேர், நம்ம சுற்றி வாழ்க்கையில எத்தனையோ பேர் அவருடைய வேதனைகளை அறிந்து அவளுக்காக ஜெபிக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, மனுஷர் உனக்கு என்ன செய்ய நினைக்கிறையோ அதை நீ மனுஷருக்கு செய்யணும். உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க விரும்புகிறீங்களே, நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அதை வெற்றி பெற்றுக்கொள்ளவே முடியாது. யோபு என்ற பக்தனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் தன் பிள்ளையே தப்பு பண்ணிட்டா என்னமோ ஆயிடக்கூடாதுங்கிற பலிசத்திற்கு கவனமாக இருந்தான். அவனுடைய சுயநல வாழ்க்கையில் ஒரு பெரிய நட்டத்தை அவன் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு நாள் வந்தது. ஆனால் ஒரு நாளிலே அவன் மற்றவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்ற ஆலோசனை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டான். அந்த நாளிலே இழந்ததை சேர்த்து 2 மடங்காக பெற்றுக்கொண்டான். நீங்கள் உங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கையை விட்டு பொதுநல வாழ்க்கைக்கு வருகிற பொழுது நீங்கள் இழந்ததை மட்டுமல்ல, இனி 1 மடங்கு உங்களை கொடுத்து உயர்த்துவதற்கு உண்மையிலவராக இருக்கிறார். ஏனென்றால் இப்படி நீங்கள் பொதுநலவாதி, ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிற ஒரு சந்ததி. அதனாலே கடவுள் உங்களை ஆசீர்வாதத்தில் ஒரு பிரியம் கொண்டு விடுவார். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீரனால், ஆண்டவராகிய இயேசுக்கு தம்முடைய சீஷர்கள் அழைத்து ஜனங்களுடைய வேதனை அறிந்தபடினாலே அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் தம்முடைய 12 சீஷரை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் அவளுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர் அனுப்பினார். ஒரு தேவனுடைய மனுஷன்
பிரதான வேலை ஜனங்களுக்கு தேவனுடைய அவசியத்தை உணர்வது மட்டுமல்ல, இயேசுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்காக இந்த பூமியில் வந்து மரித்து பாவத்துக்கு பரிகாரம் செய்திருக்கிறார் என்ற செய்தியை மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் அவர்களை சுகமாக்க வேண்டும். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இயேசுவை நாம் சொல்லுகிற பொழுது சுகமடைவார்கள். தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு அந்த மரியாள் மேலே தேவனுடைய வல்லமை கடந்து வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்குமானால், தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு படகை ஆழத்தில் போட்ட பேதுரு வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமானால், கடவுள் வார்த்தை ஏற்றுக்கொண்டு அந்த மார்த்தாள் மரியாளும் அந்த கல்லறைக்கு போய் ஒரு நபரை வைத்து கல்லை பரட்டி போகும்போது கீழ்ப்படிந்து செயல்பட்ட போது மரித்தவன் உயிரோடு கூட வருவானால், இன்றைக்கு நீங்களும் நானும் ஜனங்களின் வேதனைகளை அறிந்து நீங்கள் உதவி செய்கிற பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 32 34 வரைக்கும் பேதுருவின் தேவனுடைய மனிதன் ஆண்டவருக்கு பிற்பாடு திருச்சபையை ஆரம்பிக்கும்படியாக தேவனால் தெரிந்து முன்னறிவிக்கப்பட்ட முதல் மனிதன் அந்த பேதுரு செய்த வேலையை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 32 நான் வாசிக்கிறேன். பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்து போனான். அங்கு 8 வருஷமாய் கட்டில் மேல் திமிர்வாதவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேரில் ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனியாவே, இயேசு கிறிஸ்துவை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்து நீயே போற்றுக்கள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். ஏனென்றால் அதை அப்படியே வாங்கிக்கிட்டான். அவ்வளவுதான். கடவுள் வார்த்தை அப்படியே ஏற்றுக்கிட்டான். அவன் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். வியாக்கியானம் பேசவில்லை. உங்களுக்கு சரியாக போகும் என்று சொன்னால் நீங்கள் வியாக்கியானம் கொடுக்கக்கூடாது. ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிங்கள். ஏனென்றால் அவர் பேதுரு உன்னை குணமாக்குகிறார் என்று சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குகிறார். இதை காலை வேளை நீங்கள் யாராக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கிற உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். நீங்கள் எந்த பலவீனத்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குகிறார். இப்பொழுதே நீங்கள் எழுந்து நடந்து பாருங்களே, இப்பொழுது கைகளை அசைத்து பாருங்களே, இப்பொழுது உங்கள் பலவீனங்களை தேடி பாருங்களே. நீங்கள் வார்த்தை உள்ளே அனுப்பினால் வியாதி வெளியே போய்விடும். வார்த்தை உள்ளே அனுப்பினால் வியாதி வெளியே போய்விடும். வியாதி அசுத்த ஆவிகளாலே வந்து நம்முடைய சரத்தை கெடுத்து விசுவாசி கெடுப்பதற்காக பிசாசு அனுப்பப்பட்டது. சுகம் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் பிதாவாகிய மாஸ்டர் தூய அன்பினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நமக்கு வரும்படியாக அனுப்பப்பட்டது. அப்போ நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற பொழுது ஆரோக்கியம் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. வேதம் சொல்லுகிற மரியாள் ஏற்றுக்கொண்டால் அந்த இயேசு உள்ளே வந்தார். ஐனியை ஏற்றுக்கொண்டால் இயேசுவின் நாமத்தில் சுகம் உள்ளே வந்தது. இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக மாற வேண்டும் என்றால் ஜனங்களுடைய நியாயமான தேவையை அறிந்து செயல்படுங்கள். 2வதாக ஜனங்கள் வேதனை அறிந்து செயல்படுங்கள். 3வதாக யோவான் 5ஆம் அதிகாரம் 6-9, ஆதியா 16ஆம் அதிகாரம் 7-8, சங்கீதம் 147 7-9. திருச்சபை உதவியற்றவர்களுக்கு உதவி செய்ய முன் வர வேண்டும். உதவியற்றவர்களுக்கு சிலத்தை நான் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ரோடை கிராஸ் பண்ணுகிற ஒரு வயதான ஐயா நிற்கிற பொழுது அங்கே வந்து அநேகர் உதவி செய்ய ஆயத்தமாக இருப்பார்கள். அந்த நாட்களில் ஆலயங்கள் முன்னாடி பார்த்தையால் வறியவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். ஆலயம் முடித்து போகும்போது எல்லாரும் உதவி செய்து போகிற அந்த உன்னதமான அனுபவத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறேன். பிரைஸ்கா ஒரு பெரிய டைரக்டர், அவருடைய சாட்சி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் தன் பிள்ளைகளாம் காரில் கொட்டி போவாராம். அங்கே கொண்டு போய் எங்கே ஏழைகள் தரித்திருக்கிறார்களோ அங்கே இறக்கி விட்டு சொல்லுவாராம், இவர்களுக்காகத்தான் நாம் வாழுகிறோம், இவர்களுக்காகத்தான் கடவுள் நம்மை வைத்திருக்கிறார், நம்மை ரட்சித்து அபிஷேகித்து இந்த உலகத்தில் ஏன் விட்டுவிட்டார் தெரியுமா? அதற்காகத்தான் என்று சொல்லி ஒவ்வொரு கையிலும் ஏதாவத்தில் உதவி கொடுத்து நீங்கள் செய்து வாருங்கள் சொல்வாராம். இந்த 4 பிள்ளைகள் போய் அங்கே போய் செய்து விட்டு வருவார்களாம். இந்த 4 பிள்ளைகளும் இன்றைக்கி 4 ஸ்தாபன தலைவர்கள். 4 விதத்தில் அவர்கள் மக்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள். கிராமங்கள் இருக்கிற மக்கள் சிஷ்யமாய் பெண் பிள்ளைகளை குறித்து வெறுப்புள்ள அந்த இடங்களிலே அவர் டைரக்டர் வேலை செய்கிறார். இயேசுனால் பாதிக்கப்பட்டு மரணம்தான் முடிவு என்ற மக்களை வாழ வைக்கிற எண்ணத்தில் அந்த குடும்பங்களை ஆதரித்து ஒரு டைரக்டர் வேலை செய்கிறார். விபச்சாரத்தினாலே பலவித பாவத்தினாலே சமுதாயம் ஒதுக்கப்பட்ட மக்களை கொண்டு வந்து தொல்லை கற்றுக் கொடுத்து வாழ கற்றுக் கொடுத்து அவளை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார்.
ஆண்டவர் நல்லவர். இன்னும் ஒரு அருமையான டைரக்டர், தாங்கள் நிறைய பணம் இருக்கிறது, தங்களுடைய பிரச்சனை யார்கிட்ட சொல்ல முடியவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற அந்த பிஸ்னஸ்மேன் மற்ற மக்களோடு கூட அவர் சம்பந்தப்பட்டு அவருடைய காரியங்களை விசாரித்து அவளுக்கு ஊழியம் செய்கிறார். தரித்திரம் என்பது பணம் மட்டுமல்ல, மனதிலே சந்தோஷம் இல்லாத ஒரு தரித்திரம் தான், தூக்கம் இல்லாத ஒரு தரித்திரம் தான், சாப்பிட முடியாத ஒரு தரித்திரம் தான். அந்த தரித்திருக்க மக்களுக்கு அந்த டைரக்டர் ஊழியம் செய்கிறார். காரணம், அவருடைய தகப்பனார் சொல்லிக் கொடுத்தார், நாம் சுயநலவாதி அல்ல, நாம் பொதுநலவாதி. மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நம்மளை எப்படியோ தப்பாக நினைத்து விடுவார்களே, கிறிஸ்தவர் போய் உதவி செய்யும்போது வித்தியாசமாய் பேசுகிறார்களே. இந்த உலகத்தில் பேசுகிறவன் பேசிக்கொண்டே தான் இருப்பான், ஆனால் நன்மை செய்கிறவர்கள் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அசுத்தமாயிருக்கிறவன் அசுத்தமாயிருக்கட்டும், பரிசுத்தமாகிற நீ பரிசுத்தமாயிரு. வேதம் சொல்லுகிற, நீதி செய்கிற நீ நீதி செய், அநியாயம் செய்யவன் அநியாயம் செய்யட்டும், அவரவர் தங்கள் வேலைகளை பாருங்கள். எல்லாத்தையும் நியாயந்திருக்கிற சர்வலோக நியாயாதிபதியாக நான் இந்த பூமியில் வரப்போகிறேன். அவரவர்கள் செய்த கிரியை தக்கதாக உங்களுக்கு தக்க பலனை கொடுப்பதற்கு நான் வருகிறேன் என்று இயேசு சொல்லி சென்றார். அதனால் இந்த காலை வேளையில் அவங்க நினச்சிருவாங்கன்னு சொல்லி தான் நான் அதை கொடுக்கல, அவங்க தப்பாக நினச்சிருவாங்க, என்னை கேவலமாக பேசிடுவாங்கிறது தான் நான் கொடுக்காம என்ற காரணத்தை அங்கே சொல்வதற்கு நமக்கு தருணமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் சொல்லால் ஆதியம் 16ஆம் அதிகாரம் 7-8 நீங்கள் வாசித்து பார்த்தால், பிரைஸ்கார் வனாந்தர மார்க்கமாய் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சகோதரியை என் ஆண்டவராய் தேவன் சந்தித்து, ஆகாரே நீ எங்கே போகிறாய்? பாருங்களேன், இன்னைக்கு வெறி கொண்டு ஓடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. தானை யார் விசாரிக்கவில்லை என்று சொல்லி நிர்விசாரமாக அலைகிற கூட்டம் உண்டு. அதோடு மாத்திரமல்ல, உதவி பெறுவதற்காக ஒரு இடம் இருக்கிறது, பெதஸ்தா குளத்தடியிலே. அங்கே அநேக பேர் சுகமாகிறார்கள், தேவதூதர் இறங்கி வந்து கலக்கிற பொழுது. ஆனால் அங்கே போய் இருக்கிற ஒரு மனிதனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் முன்வரவில்லை. அதை இப்படி எழுதுகிறார் யோவான் 5ஆம் அதிகாரம் 6-9 வரைக்கும் வாசிக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம். அங்கே ஒரு சம்பத்தை கண்ணீரோடு கூட பதிவு செய்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அந்த யோவான் மூலமாய் நான் அதை வாசிக்கிறேன். 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷம் வியாதி கொண்டது ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்து அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலம் வியாதியாக இருக்கன்னு அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். அதுக்கு வியாதி, ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்கு முன்னே வேறுவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். நான் ஒரு உதவியற்றவன், எனக்கு உதவி செய்ய யாரும் முன்னவரவில்லை. இல்லை என்றாலும் நானாவது எழுந்த அந்த உதவியை பெற்றுக்கொள்ள முன் சென்றால் என்னை விட அவள் முன்றியை எடுத்துக்கொண்டு போய் இந்த நன்மை பெற்று விடுகிறார்கள். நான் ஒரு உதவியற்றவனாய் நிற்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவராகிய தேவன் சொன்னார் உடனே, ஏசோவனை எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன், நான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறேன். இந்த காலை வேளை உங்கள் அருகிலே நிற்கிற அந்த ஆணுடைய சத்தத்தை கேளுங்கள். யாரும் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கலாம், யாரும் எனக்கு இல்லை என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், என்னை விசாரிப்பதற்கு ஒருவர் இல்லை என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை ஆதரிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, பிரைஸ்கார், அவர் உங்களை தூக்கி சுமக்கிறவர். அவர் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறவர். ஆண்டுடைய நாமத்தினால் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்களும் நானும் உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டும். 3வது சிந்தை, உதவியற்றவளுக்கு உதவி செய்ய முன் வேண்டும். திருச்சபை உதவியற்றவளுக்கு உதவி செய்ய முன் வர வேண்டும். சங்கீதக்காரன் இப்படி தன்னுடைய சங்கீதத்திலே பதிவு செய்திருக்க வார்த்தையை இப்போ வாசிக்கிறேன் பாருங்களேன். 7-9 வரைக்கும். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கற்றுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடனின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்ட மக்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கட்ட பிள்ளை விதையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கன் வலியோ கவிழ்த்து போடுகிறார். தேவை உள்ள எல்லா மக்களுடைய தேவைகளை சந்திக்கிறது மட்டுமல்ல, தான் தோன்றித்தனமாய் வாழுகிற மனுஷனுடைய வாழ்க்கை கவிழ்க்கப்பட்டு போகும் என்பதையும் அடையாளப்படுத்துவதற்கு அவர் மறக்கவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால சொல்லுகிறேன், சுயநல வாழ்க்கை என்றைக்குமே ஒரு நாள் கவிழ்க்கப்பட்டு போகிற வாழ்க்கை தான். பொதுநலம்தான் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நம்மையும் ஆசீர்வாதமாக்கும். கிறிஸ்துடைய சிந்தையிலே 3வது சிந்தை, அவர் உதவியற்றலுக்கு உதவி செய்வார். நீங்கள் நானும் திருச்சபை உதவியற்றலுக்கு உதவி செய்ய முன் வர வேண்டும். 4வதாக மத்தேயு 18:27, மத்தேயு 18:30, மத்தேயு 18:34, கொலைசேர் 3:13. திருச்சபை
மன்னிப்பை பெற்ற நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். இயேசுவோட தெய்வீக சிந்தையில் ஒரு சிந்தை மன்னிக்கிற மனம் உள்ளவர். கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று ஊரே கல்லெடுத்து வைக்கும் போது அவளை மன்னிப்பதற்கு யாரும் ஆயத்தமாயில்லை. நியாய தீர்ப்புக்கு நேராக நிற்கிற பொழுது ஆண்டவளை பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் கல்லறிய கடவன் என்று சொன்னார். ஒருவரும் நியாயந்திருக்கவில்லை. அவர் சொன்னார், உன்னை யாருமே நியாயந்திருக்கவில்லையா? நான் உன்னை நியாயந்திருக்கவில்லை. இனி பாவம் செய்யாதே. நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்கிற கோணம் மிக முக்கியமானது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மன்னிப்புடைய நிச்சயத்தை குறித்து அடையாளப்படுத்துகிற அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்களேன், 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்த ஊழியக்காரருடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனை அவனுக்கு மன்னித்து விட்டான். மத்தேயு 18:30. அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடு தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். அவன் பரலோகராட்சி குறித்து சொல்லும்போது பரலோகராட்சியத்தின் நிமித்தம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்புக்கு போது மன்னிப்பட்டான். மன்னிக்க பெற்ற அவன் தண்டத்தில் கடை வாங்கினவனை மன்னிக்காமல் போயிட்டான். ரிசல்ட் என்னவாக இருந்தது? 34. அவருடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் பாதிக்கிறவனத்தை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் செய்த சகோதர தப்பிதங்களை மனப்பூர்வம் மன்னியாமல் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார். மன்னிக்கப்பட்ட நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க மனமில்லை என்றால் மன்னிக்காமல் நீங்கள் அந்த மனிதனுக்கு என்ன தண்டனை நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதே தண்டனை உங்கள் பேரில் கொடுக்கப்படும் என்பதை அவர் அடையாளப்படுத்துகிறார். இன்றைக்கு மன்னிப்பு பெற்ற நாம் மற்றவர்களை மன்னிக்காமல் இருப்பதனாலேயே நம்மால் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க முடியாமல் தூரமாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவர்களை மன்னிக்கிறார், ஆனால் தாமே மன்னிக்க சொல்லுகிறார். நாம் மன்னிக்க முடியாமல் இருக்கிற அந்த மனிதனை அவர் மன்னிக்கிறார். இவனை மன்னிக்கவே முடியாது என்று சொல்லுகிறவனை அவர் மன்னிக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ உலகத்துக்கு பாவ பரிகாரம் செய்திருக்கிறார். உங்களுக்கு வேண்டாதவள் என்பதனால் அது இயேசுவை வேண்டாதவன் நினைக்காதீர்கள். நீங்கள் வேண்டாதவர்களை புறம்பே தள்ளுவதனால் அவர் புறம்பே தள்ளிவிட நினைக்காதீர்கள். உங்களுக்கு வேண்டாதவர்கள் மடிந்து போக வேண்டும் விரும்புவது போல அவர் ஒருபோது விரும்ப மாட்டார். உமக்கு வேண்டாதவர்கள் விழுந்து விட வேண்டும் என்று யோசிக்கிறது போல அவர் ஒருபோது யோசிக்க மாட்டார். அவருடைய சிந்தை என்ன தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட மக்களுக்காக ஜெபித்தார். பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும். என் மேலே நீதிமானாகிய பரிசுத்தவானாகிய தேவன் அனுப்பப்பட்ட பரிசுத்த குமாரனாகிய என் மேலே பொய்யாய் குற்றச்சாட்டு இந்த பழியை என் மேலே வைத்து விட்டார்கள். இந்த பழியினை என்னை பலிகடாவாய் மாற்றி விட்டார்கள். இந்த பயங்கரமான வேதனைக்குண்டான தண்டனையை நீ ஒருபோதும் அந்த மக்களுக்கு வரக்கூடாது, நீ அனுமதிக்கக்கூடாது என்று அவர் விண்ணப்பம் பண்ணினார். அதனால தான் அவர் சர்வ உலகத்தின் ஆண்டவராக, சர்வ உலகத்தின் இரட்சகராக, மீட்பராக தேவனால் உயர்த்தப்பட்டார். அந்த சிந்தை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வர வேண்டுமாம். திருச்சபை மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசி நிருபத்துக்கு இப்படி எழுதும்போது மன்னிப்பை இப்படி அடையாளப்படுத்துகிறார். பாருங்களேன், கொலேசியருக்கு எழுதுகிற பொழுது 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். மன்னிக்க பிரயாசப்படுங்க. யோசித்து பாருங்களேன், இன்றைக்கி யார் மேலே உங்களுக்கு கசப்பு இருக்குது? அவங்கள மன்னிக்கவே முடியாது பாஸ்டர். அவங்க செஞ்சதை செத்தாலும் மன்னிக்க முடியாது. சாக கூட ரெடியாக இருக்கிறீங்களே, மன்னிக்க ரெடியாமல் இல்லையே. தாழ்மையாக சொல்லுகிறேன், நீங்கள் மன்னிக்க வேண்டும். நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் நீங்கள் மன்னிக்க முடியாத மனிதனுக்கு என்ன சம்பவிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் வந்துவிடும் என்று தேவன் எச்சரிக்கிறார். தாழ்மையாய் கேட்கிறேன், இந்த மாத வாக்குத்தத்தப்படி உங்கள் ஆத்தும் அவளை தேவன் வாழ்வதற்கு இடமளியுங்கள். அவர் உங்களுக்குள்ளே இருந்து மன்னிப்பதற்கு இடமளியுங்கள். நீங்கள் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் சிந்தை மன்னிப்பு நம்மை அப்படி எல்லைக்கு வர வைக்கிறார். 5வதாக யோவான் 13:34-35, யோவான் 15:11-12, யோவான் 21:16. திருச்சபை கிறிஸ்துவின் அன்பை பெற்ற நாம் மற்றவரிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். யோவான் 13வது அதிகாரம் 34-35 நான் வாசிக்கிறேன். யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனம் 35வது வசனம். நீங்கள்
ஒருவர் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்கள் ஒருவர் ஒரு அன்பாய் இருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை அல்ல, கட்டளையை. நான் உங்களை நேசிக்கிறது 100% உண்மை. அதே உண்மையை நீங்கள் மற்றவிடத்தில் செலுத்த வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் அதை உங்களுக்கு ஆலோசனை கொடுக்காமல் கட்டளையாக கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். வேதம் சொல்லுங்கள், நீங்கள் ஒருவர் ஒரு அன்புள்ளவராய் இருந்தால்தான் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கு வித்தியாசமான நிலை. கிறிஸ்துவை அறிந்து ஆராதிக்கிறவர்களே ஒருவரை ஒருவர் குறை சொல்லுகிற ஒரு வித்தியாசமான அனுகூல மக்களாய் மாறி வருகிறார்கள். இவர்கள் ஒரே குடும்பத்திற்கிற இவர்களே ஒருவருக்கும் நேசிக்காத அவர்கள், இவர்கள் எப்படி மற்றவர்களை நேசிக்க முடியும்? அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்டால் எப்படி சொல்ல முடியும்? கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் சொல்கிறேன், நீங்களும் நானும் ஒரு நாள் தேவனை அறியாததுனால தேவனுக்கு விரோதிகளைப் போல, சத்துருக்களைப் போல இருந்தோம், பாவிகளாக இருந்தோம். நம்மளை நேசித்து ரட்சித்து அபிஷேகத்தை இன்றைக்கு அவருடைய ஊழியக்கான வைத்திருக்கிறார், பிள்ளையை வைத்திருக்கிறாரே. நமக்கு செய்தவ நாம் அற்பமாய் பார்க்கிற அவளுக்கு செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை, அவர் எல்லா இடத்திலும் அன்பு செலுத்தினார். அவர் பெதஸ்தா குளத்தடியிலே ஒருவனுமே கவனிக்காத அவன் மேலே அன்பு செலுத்தினார். மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு அவர் போய் அந்த குடும்பத்தின் தனிமையை உணர்ந்து அவளிடத்தில் அன்பு கூர்ந்தார். வேதம் சொல்லுகிறது, மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி என்று சொன்னபோது அவன் தான் எல்லாம் தெரிந்தவனைப் போல இருந்த அந்த மனிதனுக்கு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து சரியானதை கற்றுக் கொடுத்தார். முடிவு பரியந்தமும் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 21:16 அன்பு கூர்ந்தது மட்டுமல்ல, அவர் கேட்கிறார், பேதுருவே நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய் என்று கேட்கிறார். ஏன் அப்படி அந்த கேள்வி கேட்டார்? அடுத்து அவர் சொல்லுகிறார், என் மந்தையை மேய்ப்பாயாக. தேவனை நேசிக்காத யாரும் தேவன் அந்த மக்களை நேசிக்க முடியாது. சபையை நேசிக்க முடியலையா? தாழ்மையாக சொல்லுகிறேன், இன்னும் நீங்கள் தேவனை நேசிக்கவில்லை. உங்களுடைய கணவனை மனைவி நேசிக்க முடியவில்லையா? நீங்கள் இன்னும் தேவனை நேசிக்கவில்லை. உங்கள் பிள்ளைகளை இன்னும் மன்னிக்க முடியவில்லை, நேசிக்க முடியவில்லையா? இன்னும் நீங்கள் தேவனை நேசிக்கவில்லை. நான் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லி பொய்யான வாதத்தோடு ஆராதிக்க வேண்டாம். அது கூரை மேலே தாண்டி கூட போகாது. இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள், நீங்கள் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் அன்பு செலுத்தும் ஒரே ஒரு வழி, நீங்கள் அவரிடத்தில் அன்பு செலுத்துங்கள். அவரிடத்தில் அன்பு செலுத்துங்கள். அவர் தருக அன்பை வாங்கி கொள்ளுங்கள். மற்றவருக்கு அன்பு செலுத்த முடியும். ஆண்டவர் சொன்னார், திருச்சபை கிறிஸ்துவின் அன்பை பெற்று நாம் மற்றவர்களை அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய சிந்தை அன்பு செலுத்துகிற தேவன். 6வதாக யோவான் 11:35, மத்தேயு 26:37-38 திருச்சபை மற்றவர்கள் வேதனையில் உங்கள் பங்கை வெளிப்படுத்துங்கள். 11ஆம் அதிகாரம் யோவான் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 11:35. இயேசு கண்ணீர் விட்டார். 36, அப்பொழுது யூதர்கள், இதோ இவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். பாருங்களேன், அவருடைய மக்கள் மேலே வைத்த சிநேகத்தை அடையாளப்படுத்தும்படியாக கண்ணீர் வெடித்தார். ஒருவேளை இறந்த வீட்டுக்கு போகும்போது அவர் தேவனை அறிந்திருக்கலாம், தேவன் அறியாமல் இருக்கலாம். அவருடைய வேதனைகளை பங்கெடுங்கள். அங்கு போய் வியாக்கியானம் பேசாதுங்கள். மருத்துவர்களை குறித்து தேவையற்ற வார்த்தைகளை பேசாதுங்கள். டீமாய் பேசாதுங்கள். அவன் மரித்தது காரணம் என்ன தெரியுமா என்று சொல்லி நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காதீர்கள். வேதம் சொல்லுகிற அழுகிறவுடனே சேர்ந்து அள்ளுங்கள். அப்படி கண்ணீரிலே பங்களியுங்கள். அவரோடு கூட நீங்கள் உட்கார்ந்து நேரம் எடுத்து அவங்களுடைய துக்கத்தை அவளுக்கு நீங்களும் வெளிப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும், அந்த நேசத்துக்குரியவர் போய்விட்டாலும் நம்மை நேசிக்கிற நிறைய பேர் இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த துக்கத்தை விட்டு வெளியே வருவதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். நீங்கள் அவளை குற்றப்படுத்துவீர்கள், ஆனால் தனக்கு யாரில்லை என்பதை உணர்ந்து இன்னும் வேதனைக்குள்ளாக போய்விடுவார்கள். திருச்சபையானது மற்றவர்கள் வேதனையில் உங்கள் பங்கை வேதம் சொல்லுங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 37-38 வாசிக்கிறேன். மத்தேயு 26வது அதிகாரம் 37வது வசனம் 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 37-38. பேதுருவையும் செபதேயின் குமாரர் 20 கூட்டிக் கொண்டு போய்
துக்கமடையும் யாகுலப்படத் தொடங்கினார். அப்போ அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, நாம் தேவனை அறிந்து ஆராதிக்கிறபடினாலே தேவடி பிள்ளை இருக்க அப்படி அநேகர் தங்களுடைய வேதனை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். அப்படியே பிரதர், ஜெபம் பண்ணுற பிரதர், தைரியமாக இருக்க பிரதர் அப்படி போய்ட்டு மறந்துடக்கூடாது. கடவுள்களை கவனித்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு வீட்டில் போய் அந்த வேதனை உணர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். வேதம் சொல்லுங்க, ஆண்டவர் கேட்கிறார், என்னோடு கூட நான் துக்கத்தோடு கூட இருக்கிறேன், எனக்காக விழித்து நினைச்சிங்க, ஜெபம் பண்ணுங்கிறார். என்ன செய்ய சொல்கிறார்? ஜெபம் தானே பண்ண சொல்கிறாரு. இது பண்ண முடியாதுங்க நினைக்காதங்க. பண்ண முடியாமல் தான் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி தீர்மானம் எடுங்க. மற்றவருடைய வேதனையில் உங்கள் பங்கை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் அவர்கள் கண்ணீர் வடிக்கிற பொழுது அவளோடு கூட கண்ணீர் வடியுங்கள். அதனால் உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். அடுத்தபடியாக ஆண்டவராகிய தேவன் சொன்னார், பிரைஸ் சொல்லார், மற்றவருடைய வேதனையை அறிந்து அவளுக்காக தேவனிடத்தில் பரிந்து மன்றாடுங்கள். அப்பொழுது உங்களை நேசிக்கிறதுக்கு, என்னை நேசிக்கிறதுக்கு ஒரு இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். கிறிஸ்துவுடைய சிந்தை நம்முடைய வேதனைகளை அவர் பங்கெடுத்தார், நாம் பங்கெடுக்க வேண்டும் விரும்புகிறார். 7ஆவதாக யோவான் 3:16, மத்தேயு 25:46, மத்தேயு 3:2, மத்தேயு 4:17, மத்தேயு 10:17, மத்தேயு 19:15-24. திருச்சபை நித்திய வாழ்வின் நம்பிக்கையின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த பூமியில் வருகிற பொழுது அழுத்தி சொன்ன வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அப்படியானால் இந்த பூமிக்குரிய ராஜ்யம் தேவனற்ற உறவினால் சாபத்துக்குள் ஆயிட்டது. இப்பொழுது பரலோக ராஜ்யம் தேவனோடு உறவில் இருக்கிற நித்தியமான வாழ்க்கைக்கு நேராக ஆயத்தமாக்கிற பூமியாக இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்புகிற பொழுது அழிவின் பூமியிலிருந்து அழியாத பூமிக்கு உங்களை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி நீங்கள் மனம் திரும்புங்கள். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற மக்களுக்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவாகிய தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற ஒரு தேசம், அதுதான் பரலோக ராஜ்யம் என்பதை மறந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் பிரதான நோக்கம் அழியும் ராஜ்யத்தில் இருக்கிற மக்கள் தங்கள் வாழ்க்கை முடிவுக்காக அழியாத ராஜ்யத்துக்கு போக வேண்டும். அதை பற்றி உண்மையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் என்பதுதான். மத்தேயு 25:46, 2 வாழ்க்கை தான் உண்டு. அது அந்த வாழ்க்கையை நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். இந்த தன்னுடைய வாழ்க்கையில் முடிவு வருகிற பொழுது ஒரு மனிதன் ஏதோ ஒரு வாழ்க்கைக்கு தன்னை ஆயத்தமாய் கொண்டு அந்த இடத்துக்கு போகிறான். என்ன வாழ்க்கையாம்? மத்தேயு 25 கடைசி வருஷம் வாசிக்கிறேன். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். இந்த பூமியிலே தருணங்களை பயன்படுத்தி மனம் திரும்பாமல் சுயநலமாய் வாழ்கிறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் தங்கள் வாழ்க்கையை சுயநலமாய் முடித்து விட்டதனால் இனி அவளுக்கு முடிவில்லாத வேதம் சொல்லு வேதனையில் வாழ்க்கை இருப்பதாக சொல்லுகிறார். இந்த பூமியிலே தனக்கானது அல்ல பிறனுக்கான நோக்குமுறையான வாழ்ந்த நீதியை நிறைவேற்றின மக்களோ வேதம் சொல்லுகிறது நித்தியமான வாழ்க்கைக்கு நேராய் போவார்கள் என்று சொல்லுகிறார். சுவிசேஷம் எதை சொல்லுகிறது? அழியிற பூமியிலிருந்து அழியாத பூமிக்கு ஆயத்தமாக்குங்கள். மரண வாழ்க்கையிலிருந்து மரணமற்ற வாழ்க்கைக்கு ஆயத்தமாக்குங்கள். தரித்திர பூமியிலிருந்து செல்வம் நிறைந்த பட்டணத்துக்கு ஆயத்தமாக்குங்கள். அதைத்தான் சுவிசேஷம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 3:2 யோவான் சொன்ன முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மத்தேயு 4:17 இந்த பூமியில் மீட்பரான இயேசுக்கு முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக சமீபமாக இருக்கிறது. மத்தேயு 10:17 அவர் சொல்லுகிறார், பிரைஸ் சொல்லார், நீங்கள் போகையில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 19 15-24 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த வசதி படைத்த மனிதனுக்கு நித்திய வாழ்க்கை விருப்பம் இருக்கிறது. ஆனால் அது கேட்டு கீழ்ப்படிய மனமில்லாவிட்டாலும் நித்திய வாழ்க்கைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சி அவருக்கு தீராமல் இருந்தது. அது சுவிசேஷத்தினால் மட்டும்தான் அந்த சிறந்த பரிசு கொடுக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. சிந்தையிலே மாற்ற வராமல் வாழ்வில் நிந்தை மாறாது, கிறிஸ்து மந்தையும் பெருகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சொல்கிறேன், கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வர வேண்டுமானால், ஒன்று, நியாயமான தேவை சந்திக்கணும், ஜனங்கள் வேதனை அறியணும், உதவியற்றால் உதவி செய்ய முன் வர வேண்டும், மன்னிப்பு பெற்றனா மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், அன்பை பெற்றனா மற்றவர்கள் அன்பு செலுத்த வேண்டும், மற்றவருடைய வேதனைகளில் நம் பங்கை வெளிப்படுத்த வேண்டும், நித்தியமான வாழ்க்கை நம்பிக்கை சுவிசேஷத்தை நாம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், அநேகருக்கு அறிவிக்கிற மாற்ற வேண்டும்.
அப்படிப்பட்ட மக்களுக்குத்தான் வேதம் சொல்லுகிறது, அவன் தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது, சிநேகிதருக்காக வாழ்ந்தபோது, இந்த உலகத்தில் தேவன் நமக்காக வாழ்ந்தபோது எப்படி சர்வ உலகத்தையும் ஆளுகிற ராஜாதி ராஜா வீற்றிருக்கிறாரோ, யோபு தன் சிநேகிதராக ஜெபித்த பொழுது இறந்தையெல்லாம் இரண்டுமாய் பெற்றுக்கொண்டது போல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கைக்காக வாழ்கிற எண்ணங்களை விட்டு பொதுநலமாய் வாழ வேண்டும் என்று சிந்தை உள்ள மாறுவோமானால் இழந்ததெல்லாம் இருமடங்காக திரும்ப பெற்றுக்கொள்ளும் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில் அவரோடு கூட ஆளுகை செய்யும் என்பதிலே சந்தேகமில்லை. உங்கள் சிந்தையில் மாற்றம் வரும்போது உங்களை தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார் அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17:15 நாம் தேவைகளில் நிறைவு உண்டாகும். ஒரு ஊழியக்காரன் எலியா வந்து அந்த ஏழை தாயிட்டு கேட்கிற பொழுது அந்த ஏழை தாய் தன்னுடைய தேவைகள் மட்டும்தான் இருக்குது என்பதை சுயமாய் பேசிக்கொண்டார். இப்பொழுது பொதுநாள் வாழ்க்கைக்கு அழைப்பு கொடுத்தான். நீ வந்து கொடுத்து மட்டும் பாரு என்று சொன்னார். கொடுத்த போது கொஞ்சம் கூட குறைவில்லை, அவன் பஞ்சம் தீர்வரை என்று வேதம் சொல்லுகிறது. அதில் நம் தேவைகளில் நிறைவு உண்டாகும். 1 ராஜாக்கள் 17:15 நீங்கள் மற்றவருடைய நியாயமான தேவைகளை சந்திக்க ஆயத்தமாக்குற அதே வேளையில் தானே ஒரு நாள் நான் 1990 வருஷத்துக்கு முன்பதாக நான் 1963 பிறந்து 90 வரைக்கும் எனக்கு நானே வாழுகிற வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டே இருந்தேன். அதில் வேதனையும் கண்ணீரும் வியாகுலமும் இல்லாமையும் தரித்திரம் தான் இருந்தது. 90 வருஷத்தை சுதந்திரச்சா ஏற்றுக்கொண்டேன். 96 வருஷத்தில் அந்த சுயநல வாழ்க்கை விட்டு பொதுநல வாழ்க்கைக்கு வந்தேன். பொதுநல வாழ்க்கைக்கு வந்தபோது இன்னைக்கு நான் திருப்தியாக இருக்கிறது மட்டுமல்ல, என் குடும்பம் திருப்தியாக இருக்கிறது மட்டுமல்ல, அநேகரை சந்தோஷப்படுத்துவது கர்த்தர் காரணம் வைத்திருக்கிறார். இந்த உலகம் பார்க்கிறப்பாரு ஒரு பெரிய வசதி படுத்த பணக்காரை போல இல்லாவிட்டாலும் ஆண்டவராகிய தேவன் எனக்கு பைசா கடன் இல்லாமல் கடவுளுக்கு உண்மையாய் தேவனுக்கு பயந்து ஊழி நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வாய்ப்பளித்திருக்கிறார். ஆனால் நீங்கள் நானும் கிறிஸ்துவை போல மற்றவர்களுக்காக வாழ திட்டமிடுகிற பொழுது, பிறனுக்கான காரியங்களை யோசிக்கிற பொழுது முதலாவதாக நம் தேவைகள் நிறைவு உண்டாகும். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 9:35 திரள் கூட்டம் தேவனிடத்திலே திரும்பும். நீங்கள் போய் ஜனங்களை எதையாவது நயவஞ்சகத்தில் இயேசுக்கு சொந்தராட்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அந்த ஜனங்களுக்கு ஏதோ கொடுத்து வஞ்சித்து ஏமாத்துகிறாங்க சொல்லுக்கு நீங்கள் இடமளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜனங்களுடைய வேதனைகளை அறிய வேண்டும், வியாகுலங்களை அறிய வேண்டும். உதவியற்று பிரைஸ் கார்டு கேட்பாராட்டி கிடக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் உண்டு. அவரிடத்தில் நீங்கள் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கேட்பதற்கு விசாரிப்பதற்கு ஆதரக்கும் போதுமான என்பதை அறிவிங்கள். அதுதான் திரள் கூட்ட ஆத்துமாக்கள் உலக இரட்சகர் இயேசுவை எல்லா மனிதனுக்கு மீட்புக்காக வந்த அந்த இரட்சகர் பெருமானை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாகும். திருச்சபை வளரும், ஜனங்கள் திரளாய் பெருகுவார்கள். மூன்றாவதாக மத்தேயு 20:34 நித்திய ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாக அங்கீகாரம் பெறுவோம். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், உணவில்லாமல் இருந்தேன், காவலில் இருந்தேன், வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். யாரெல்லாம் உதவியற்ற மக்களுக்கு உதவ முன்வர ஆயத்தமாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் ஆயத்தமாக இருக்கிறது. இந்த பூமியில் அப்படிப்பட்ட கிரிய செய்திகளை பார்த்து சொல்கிறார், வாருங்கள் பிதாமனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானவர்கள் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பொதுநல வாழ்க்கைத்தான் நித்திய ராஜ்யம் இருக்குது என்பதை, பரலோக ராஜ்யம் இருக்குது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த அங்கீகாரம் பூமியில் உண்டு. நாலாவதாக 1 சாமுவேல் 24:20 நல்ல தலைவனாக தேவனால் உயர்த்தப்படுவோம். மன்னிக்க மனமுள்ளவன் தான் மன்னவனாக இருக்க தகுதியானவன். இந்த உண்மையை சவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். தாவீதே, நான் உன்னை விரட்டி விரட்டி அடிக்கிறேன், ஆனால் நீ என்னை காப்பாற்றுதலை குறிக்கோளாய் இருக்கிறாய். நீதான் மன்னனாய் இருக்க வேண்டும். மன்னிக்க மனமுள்ளவன் தான் மன்னனாய் இருக்க வேண்டும். மன்னிக்க மனமுள்ள என் ஆண்டவராகிய இயேசு மாமன்னராய் இருக்கிறார். அதை தொடர்ந்து மன்னிக்க ஆயத்தம் அதை சீசல் ஒவ்வொருவரும் வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 சொன்னபடி நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பதாக மன்னர்களாக ஆராதனை வீரர்களாக தேவன் ஏற்படுத்துகிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. நல்ல தலைவராக தேவன் உயர்த்துவார். அடுத்தபடி யோவான் 15:11 நிறைவான சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகிற பொழுது சந்தோஷம் உண்டாகும். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களை அன்பாக இருக்கும் போல நீங்கள் ஒருவர் அன்பாக இருங்கள். சங்கீதம் 133 நாம் இதோ சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. வேதம் சொல்லுகிறது, நாம் ஒருவர் அன்பாக செலுத்தும் போது நன்மைக்கு மிகுதி உண்டு, சந்தோஷத்துக்கு மிகுதி உண்டு. தேவன் நிறைவான சந்தோஷம் உண்டாக்குவார். ஆறாவதாக யோவான் 10:36 கிறிஸ்துவின் அன்புக்கு நம்மை சாட்சியாக்குவார். வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும்
பிரைஸ் சொல்லால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீங்களும் நானும் மற்றவுடைய வேதனைகளை பங்கெடுக்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய அன்புக்கு நம்மை சாட்சியாக்குவார். இவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்று பாருங்களேன். பார்த்தீங்களா, லாசருவை சிநேகித்தவர், லாசரு மேலே அன்பு வைத்தவர் என்று இயேசு கிறிஸ்துவை கொடுத்து அங்கே சாட்சி பகிர்ந்தது காரணம் தெரியுமா? அவர் கண்ணீர் வடிக்கும் போது இவரும் சேர்ந்து கண்ணீர் வடித்தார். ஆண்டுடைய நாமத்தினால் சொல்லுகிறேன், நம்முடைய திருச்சபையில் எத்தனையோ கண்ணீர் வடிக்கிற குடும்பங்கள் உண்டு. அவங்கள போய் ஏதாவது குற்றப்படுத்திக்கிட்டே இருக்காதங்க. நீ அப்படி செய்யலை இப்படி செய்யலை, அதான் அப்படி சீரழியிற அப்படி சொல்லாதங்க. உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் படுகிற வேதை நாங்கள் பார்க்கிறோம், உங்களுக்காக நான் கண்ணீரோடு ஜெபிக்கட்டுமா என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து விட்டு வாருங்களேன். தேவன் அற்புதங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். உங்கள் அருகிற்கு கவனிப்பார்கள். இந்த குடும்பத்தை எவ்வளவாய் கரிசனையோடு விசாரிக்கிறார்கள், கண்ணீரோடு விசாரிக்கிறார்கள். மாய்மாலமாய் அல்ல, கிறிஸ்துவின் தெய்வீகத்தை பெற்றவர்களாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அடுத்தபடியாக பிரைஸ் சொல்லாம் 7வதாக யோவான் 3:16, பாதுகாப்பான வாழ்வு மக்களுக்கு உண்டாகும். நீங்கள் நித்திய வாழ்க்கையின் நம்பிக்கையின் சுவிசேஷத்தை கேட்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டு போகாமல், தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு. அப்படியானால் ஒரு பாதுகாப்பாக இந்த பூமியில் வாழ்ந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகும்படியாக அந்த சுவிசேஷம் சொல்லப்பட்டது. பாதுகாப்பட்ட மனிதருக்கு பாதுகாப்பு உண்டு என்பதை அறிவிக்கவும், பாதுகாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பில்லாத இடத்துக்கு போகிறோம் என்று யோசிக்கிற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகப்படுகிறது என்பதை சொல்வது தான் சுவிசேஷம் என்பதை ஒருபோது மறந்து போகக்கூடாது. ஆதாம் என்ற வம்சத்தில் பிறந்தவர்கள் மரித்தார்கள். கிறிஸ்து இயேசு நாமத்தினால் புதிதாய் திருமுழுக்கு உடன்படிக்கையுடனாய் பிறந்தவர்கள் பிழைத்தார்கள். கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் சொல்லுகிறேன், பாதுகாப்பான வாழ்வு மக்களுக்கு உண்டாகும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், கிறிஸ்துவை போல மேலாய் சிந்திக்க வேண்டும் என்று சொல். கிறிஸ்துவை போல மேலாய் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவுடைய வெற்றியின் ரகசியமே அவருடைய சிந்தையில் ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம்தான். நம்மை போல மனிதனாய் வந்தாலும் அவர் உயர்ந்தவராக இருந்தும் தேவனு சம்மாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் நம்மை தன்னைத்தானே வெறுத்து அடிமை ரூபம் எடுத்து நம்மில் ஒருவரை போல மாறினார். அவருடைய சிந்தை மாறினது, ஆனால் நிந்தை மாறியது. உலகம் முழு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மந்தை பெறுகிறது. கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாம் ஜெபிப்பதுக்கு முன்பதாக மறுபடியும் நான் சொல்லுகிறேன், ஜனங்கள் நியாயமான தேவை அறிவீர்களானால் உங்கள் தேவை நிறைய உண்டாகும். வேதனை அறிவீர்களானால் திரள் கூட்ட மக்கள் தேவனை திரும்புவார்கள். உதவியற்ற உதவி செய்வீர்களானால் நித்திய ராஜ்யத்தை சுதந்திர வழியாய் மாறுவீர்கள். மன்னிக்க பழகுவீர்களானால் நல்ல தலைவனாய் மாற்றப்படுவீர்கள். அன்பு செலுத்த ஆயத்தம் இருப்பீர்களானால் நிறைவான சந்தோஷம் உண்டாகும். மற்றொரு வேதனை உங்கள் பங்களிப்புக்கு இருக்கும்போது கிறிஸ்துவின் அன்புக்கு நம்மை சாட்சியாக்குவார். நித்திய நம்பிக்கை சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை நமக்கு உண்டாகும் என்பதை மறந்து போக இருக்கிற இடத்துல சில நேரங்களில் பிறனுக்காக வாழ்வு என்பது கஷ்டம். கீழ்ப்படியாத மனைவிக்காக வாழ முடியுமா? ஒரு நன்மைக்கு காரணமாக இல்லாத புருஷனுக்காக வாழ முடியுமா? ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட்டியான்னு கேட்காத பிள்ளைகள் மேற்காக நாம் வாழ முடியுமா? அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, நமக்கு ஒரு சின்ன சம்பளம் கூட கூட்டி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற முதலாளி நேசிக்க முடியுமா? எவ்வளவு கொடுக்குறேன், ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறானே, அந்த வேலைக்காரனை நாம் நேசிக்க முடியுமா? அவர் சொல்லுகிறார், பிடித்த மட்டும் அந்த காரியத்தை நீங்கள் செயல்முறை கொண்டு வருகிற பொழுது அங்கே ஒரு பிடித்தமான வேலை இருக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. அனனியாவுக்கு பிடிக்கவில்லை, ஆனால் இயேசு சொன்னார், எனக்கு சவுல் பிடித்திருக்கிறது, நீ போ, அவனை புறஜாதிகளுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லும்படியாக நான் தேர்ந்தெடுத்தேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சொல்கிறேன், உங்களுக்கு வேலை பிடிக்கவில்லை, குடும்பம் பிடிக்கவில்லை, மனைவி பிடிக்கவில்லை, பிள்ளை பிடிக்கவில்லை, ஊழியம் பிடிக்கவில்லை என்று சொல்லி பிடிக்கவில்லை என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை பிடிப்பில்லாமே மாற்றிறாங்க. பிடிப்பில்லாமே மாற்றிறாங்க. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமனால் நீங்கள் விட செய்யும். அவருக்கும் அந்த பிடிப்பு இல்லை, பிடித்தம் இல்லை. ஆனால் உங்களுடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பிடித்தமில்லாத அந்த காரியத்தை செயல் வடிவமாக்கினார். இன்னைக்கு அகில உலகத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாய் இருக்கிறாரே. இன்றைக்கு பிடித்தமில்லாத அந்த இடத்துல உங்களை தேவன் உயர்த்த போகிறார்.
உங்களுக்கு பிடித்தமில்லாத உங்கள் மனைவி கணவன் உங்களுக்கு பிரயோஜனமாய் மாறப்போகிறார்கள். உங்களுக்கு பிடித்தமில்லாத பிள்ளைகள் உங்களுக்கு உதவி செய்கிற மக்களாய் மாறப்போகிறார்கள். உங்களுக்கு பிடித்தமில்லாத முதலாளி தான் உங்களை நல்ல நிலை வைத்து அழகு பார்க்க போகிறார். உங்களுக்கு பிடிக்காத சில காரியங்களாம் உங்களுக்கு பிடிப்பாய் மாறும், பிடித்ததாய் மாறும் என்ற சந்தேகமில்லை. அந்த நல்ல நினைவோடு கூட கண்களை மூடி இருக்கிற இடத்துல எது உங்கள் வாழ்க்கையில் பிடிக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள், இன்றைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே இது பிடிக்கவில்லை தான், ஆனால் இந்த பகுதி வழியாக நான் போக வேண்டும் என்று சொல்லி நீர் என்னை அனுமதித்தால் இந்த மனைவியோடு, இந்த கணவனோடு, இந்த பிள்ளைகளோடு, இந்த முதலாளியோடு, இந்த கம்பெனியோடு, இந்த சமுதாயத்தோடு, இந்த மக்களோடு கூட நான் எந்த நிலையை மனரம்யமாய் வாழுவேன் என்று சொல்லி அர்ப்பணியுங்கள். அர்ப்பணியுங்கள். நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் அல்ல. என் ஆண்டவராகிய இயேசு உங்களை உயர்த்துவதற்கு கொடுக்கிற சிக்ஷையை சகிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் உயர வேண்டும், நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் ஆள வேண்டும், நீங்கள் அநேகருடைய ஆசீர்வாத காரணமாக வேண்டும். இது தேவனுடைய மாறாத விருப்பம். ரீமா கேப்பல கான பௌதியா. இன்னைக்கு சிந்தையில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். நமக்காக வாழுகிற வாழ்க்கையை விட்டு பொதுநல வாழ்க்கை மற்றவர்கள் வாழ பிரயாசப்படுங்கள். என்றைக்காவது யோசித்து பார்த்ததுண்டா? அவ்வளவு பெரிய பணக்கார் தெரியுமா? எவ்வளவு பணம் வச்சுக்கா தெரியுமா? சற்று சிந்தையை மாற்றி போட்டு பாருங்க. எத்தனை பேருடைய சாப்பாட்டை, எத்தனை பேருடைய ஆகாரத்துக்கான ஆதாரத்தை வைத்திருக்கிறார் தெரியுமா என்று யோசித்து பாருங்கள். இப்படி அவ்வளோ பெரிய பணக்கானை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் வராது. மாறாக இப்படி ஒரு சுயநலவாதியாக இருக்கானே அப்படிங்கிற அன்பு குறைச்சி தான் அவமே உண்டாகும். அவனுடைய நாமத்தினால சொல்லுகிறேன், இருக்கிற இடத்துல இருக்கிற நிலையில் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இன்னொரு நிலைக்கு அவர் கொண்டு போக உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு எதெல்லாம் பிடிப்பு இல்லைன்னு சொல்லுகிறீர்களோ, தேவன் அங்கே வைத்திருந்தால் ஆண்டவர் பயந்திருங்கள். அந்த இடம் பிடித்த இடமாய், அந்த குடும்பம் பிடித்த குடும்பமாய், அந்த ஊழி பிடித்த ஊழியமாய் மாறிவிடும். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே அவனவன் தனக்கானவில் அல்ல பிறனுக்கான நோக்குவனாக கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்கள் இருக்கணும் சொன்ன வேத வார்த்தையை நாங்கள் தியானத்தி வருகிறோம். ஐயா ரீமா கேப்பால கான பௌதியா. யோபு பரிசுத்தவனாக இருந்தாலும், உத்தமனாக இருந்தாலும், நீதிமானாக இருந்தாலும், கடவுளுக்கு பயந்தவனாக இருந்தாலும், நிறைய பொருளை சேர்த்து குறைவில்லாமல் வாழ்க்கை வாழ்ந்தாலும் தனக்குத்தான வாழ்க்கை என்பது ஒரு நாள் சாபமாகி போயிட்டதை கண்டுபிடித்தான். ஆனால் ஒரு நாள் கடவுளுடைய ஆலோசனைப்படி தன் சிநேகிதருக்காக எந்த சூழ்நிலையிலும் பிறனுக்காக வாழ வேண்டும் என்று திட்டமிட்ட பொழுதோ இழந்ததையும் சேர்த்து இருமடங்காய் பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு எங்கள் சிந்தையானது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிரைஸ் காட் இந்த பட்டணத்தில் உயர்வான வாழ்க்கை தருவது மட்டுமல்ல, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவதற்கு அந்த வல்லமை போதுமானது நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ரீமா கேப்பால கான பௌதியா. இந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இன்றைக்கு அவருடைய சிந்தையில மாற்றம் வருகிற பொழுது அவருடைய நிந்தை அவர்களிட்டு மாறும் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய சிந்தையில மாற்றம் வருவதாக, நல்ல உதாரண மக்களாய் மாறுவார்களாக, மன்னிக்கிற மக்களாய், அன்பு செலுத்துகிற மக்களாய், உதவுகிற மக்களாய், இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கர்த்தா சோதர ஐயா நன்மை செய்கிற மக்களாய் மாற கர்த்தர் உதவி செய்யவே நாங்கள் செபிக்கிற ஐயா. நன்மையை பெற்றுக்கொண்டு உண்மையை அறிந்து கிறிஸ்துவை மேன்மைப்படுத்த கர்த்தர் உதவி செய்கிற ராஜா. கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக சோதரம் மகிமையெல்லாம் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சி பட்டு எங்களுக்கு தாரும். இந்த வாரம் நாங்கள் கேட்டு அந்த வார்த்தையின்படியே மக்களுக்காக வாழ்கிற பொதுநல ஆண்டவரே வாரமாக இருக்கட்டும். மகிமை உமக்கு மகிழ்ச்சி எங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே இப்படி பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவி அந்நியன் விசேஷ சகல பரிசுத்தங்களோடு கூட கர்த்தருடைய வரிவிதம் நிலைத்திருந்து காப்பதாக ஆமென். ஆண்டவர் நல்லவே. வார்த்தையிலே நிலைத்திருந்து வாழ்க்கையை செழிப்பாக்குங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வாரமாக இருப்பதாக. காட் பிளஸ் யூ.